Hi guys, welcome back to TNPC Social and Science. இன்னைக்கு வீடியோல நம்ம 8th ஸ்டாண்டர்ட் டர்ம் 1ல லெசன் 1 ஐரோப்பியர்களின் வருகையில பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் இவங்களெல்லாம் பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோ எங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ டச்சுக்காரர்கள் பார்க்க போகிறோம். டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் தான் டச்சுக்காரர்கள். ஸோ ஐரோப்பியர்களில் நம்ம 4 பிரிவுகள் சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர்கள், அடுத்தது டச்சுக்காரர்கள், அடுத்தது வந்து டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ இந்த 5 பேர் வந்து ஐரோப்பாங்கிற அந்த கண்டத்துக்குள்ளே இருந்து கண்டத்துக்குள்ளே இருக்க நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. அதில் வாஸ்கோட காமா தான் 1498 வந்தார். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் 1602 தான் வந்து டச்சுக்காரர்கள் வந்தாங்க. ஸோ இவங்களுடைய நாடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுக்கு போர்ச்சுகலா, ஸோ அதே மாதிரி டச்சுக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நெதர்லாந்து. ஸோ அந்த நாடு தான் டச்சுக்காரர்களோட நாடு. ஸோ டச்சுக்காரர்களும் வந்து அவங்க ஐரோப்பாவுக்கு நாம் இந்தியா எந்த சைடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கு இந்தியா கிழக்கு சைடில் இருக்குது. ஸோ கிழக்கு நாடுகள் கூட வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போட நெதர்லாந்து அரசும் வந்து உருவாக்கின கம்பெனி தான் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, அந்த கிழக்கிந்தியா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா கிழக்கு நாடுகள் கூடிய வர்த்தகம் தான் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இவங்க வந்து 1602 டச்சுக்காரர்கள் வந்து இந்தியாவை நோக்கி வராங்க. ஸோ இந்தியாவில் டச்சுக்காரர்கள் எப்படி இருந்தாங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கு ஒரு போட்டியாகவே தான் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய முதல் வணிக மையத்தை வந்து மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைச்சாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியா இருக்குது. ஸோ போர்ச்சுகீசியர்னால் அவங்களோட முதல் வணிகத்தையும் தளம் வந்து கொச்சினில் அமைக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி டச்சுக்காரர்களுக்கு அவங்களுடைய முதல் வணிக தளம் வந்து மசூலிப்பட்டினம். இதே மாதிரி ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ டச்சுக்காரர்களுக்கு முதல் வணிக மையம் வந்து மசூலிப்பட்டினம், அங்கே தான் அமைஞ்சுது. அடுத்தது அம்பாயினா. இந்த பேர் வந்து ரொம்ப ஃபேமஸான பேர் தான், நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 1605 வந்து போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து அம்பாயினா அப்படிங்கிற தீவை, இந்தோனேஷியா தீவை வந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கைப்பற்றுறது மூலயமா டச்சுக்காரர்கள் அவங்க இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டு நிர்ணயிச்சிட்டாங்க. 1602 இந்தியாவுக்கு வந்து 1605 வந்து அந்த இந்தோனேஷியா தீவில் இருக்க அம்பாயினா அப்படிங்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க டச்சுக்காரர்கள். ஸோ இதுவே வந்து அவங்களுடைய நிலைக்கான காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா பக்கம் வந்தீங்க டச்சுக்காரர்கள் வந்தாங்க அப்படின்னா நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஏரியாவை வளைச்சி போட்டாங்க. ஸோ அதே மாதிரி பழவேற்காடு, நம்ம தென்னிந்தியாவில் இருக்க பழவேற்காடு தான் டச்சுக்காரர்களோட முதல் தலைநகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழவேற்காட்டிலேருந்து தலைநகரத்தை நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ நாகப்பட்டினத்துக்கு எப்போ மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1690. ஸோ இந்த 1605 எங்கே இருக்குது, 90 எங்கே இருக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரமாக பழவேற்காடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைநகரம் நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ டச்சுக்காரர்கள் என்னென்ன வணிகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு, பருத்தி. ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரியும். இண்டிகோ அப்படின்னா என்னென்னா வண்ணப்பூச்சிகளை தான் இண்டிகோனா கலர் மென்ஷன் பண்ணுற வேர்டு தானே இண்டிகோ. ஸோ இண்டிகோனா என்ன அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஏர்லைன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்தது வந்து இந்த கலர். ஸோ அப்போ வந்து வண்ணப்பூச்சிகளை வந்து விற்றுருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க, இண்டிகோங்கிறது அது. அதுக்கப்புறம் அரிசி, அபினி இதெல்லாம் வந்து வர்த்தக பொருட்களாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கருப்பு மிளகு மற்றும் சில பொருட்கள், என்னென்ன நறுமண பொருட்கள் அதிகமாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டச்சுக்காரர்கள் வணிகத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க எந்தெந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமித்து வந்து வணிகத்தளம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், இந்த மாதிரியான 7 இடங்கள். இந்த 7 இடங்களையும் அவங்க வந்து வணிக மையங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் தானே டச்சுக்காரர்களுக்கு ஒரு போட்டியாக இருந்தாங்க. இந்த போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு போட்டியாக இருந்தவங்க வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஆண்டு ரொம்ப முக்கியம். ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1602.
அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ 1600க்கு அப்புறம் தான் இந்த டச்சு, ஆங்கில, ஃப்ரெஞ்சு எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் ஆரம்பித்த ஆண்டு வந்து நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு போட்டியாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்பாயினா அப்படிங்கிற இடத்துல வந்து வணிகம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அம்பாயினாங்கிறது இப்போ யாரோட இடம் ஆயிடுச்சு, இந்தோனேஷியா தீவில் இருக்க அம்பாயினாவை வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் பண்ணி பிடுங்கிட்டாங்க. ஸோ இப்போ டச்சுக்காரர்களோட இடமா அது மாறிடுச்சு. ஸோ அங்கே வணிகம் பண்ணிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள், ஜப்பானியர்கள் கூட இருந்திருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்கள், ஜப்பானியர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த டச்சுக்காரர்கள் வந்து கொன்னுட்டாங்க. ஸோ அந்த சம்பவம் நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1623 அம்பாயினாவில் நடந்துச்சு. ஸோ இதுதான் அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ ரொம்ப ஃபேமஸான நேம் அது, அம்பாயினா படுகொலை அப்படிங்கிறது. அது எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1623. இதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கும் டச்சுக்கும் ரொம்ப ரொம்ப அப்படியே சண்டை வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபெடரா போர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து போர் நடக்குது. ஃபெடரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போர் நடக்குது 1753. ஸோ வருஷங்களுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 1759 நடக்குது. ஸோ இங்கே வந்து மேலோட்டமாக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. 1759 ஃபெடரா போர் நடந்து டச்சுக்காரர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க ஆங்கிலேயர்களால். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லா போர்கள்லையும் தோத்துட்டே வந்து 1795 பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் தங்களுடைய குடியேற்ற மையம், வணிக மையம் எல்லாத்தையும் முழுமையாக ஆங்கிலேயர்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து டச்சுக்காரர்களுடைய அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் நம்ம முன்னையே பார்த்தோம், பழவேற்காடு, நாகப்பட்டினம் இந்த இடத்துல எல்லாம் வந்து டச்சுக்காரர்கள் இருந்தாங்க. ஸோ 1502 வந்து பழவேற்காட்டை போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து ஆதிக்கம் பண்ணி பிடுங்கிட்டாங்க. ஸோ ஆதிக்கம் பண்ணி பிடுங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல கெல்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க 1613 வந்து கெல்ட்ரியா அப்படிங்கிற இந்த கோட்டை கட்டப்படுது. இது வந்து டச்சு குடியேற்றத்தின் அதிகார மையமாகவே செயல்படுது. ஸோ இந்த கெல்ட்ரியா இருக்கிற இந்த பழவேற்காடு கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வைரங்கள் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதான். ஸோ அவங்க வந்து வணிகமாக எதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்கன்னா வைரங்களை கூட பண்ணியிருக்காங்க. கெல்ட்ரியா கோட்டை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1613. இது வந்து டச்சுக்காரர்களுடைய ஒரு கோட்டை. ஸோ ஃபைனலாக டச்சுக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் கோட்டை மற்றும் வணிக மையங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். நாகப்பட்டினம், புன்னக்காயில், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம் இதெல்லாம் வந்து டச்சுக்காரர்கள் கோட்டை வச்சுருந்த இடம். அவ்வளோதான். அடுத்து ஆங்கிலேயர்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டச்சுக்காரர்கள் எப்போ பார்த்தோம், 1502 பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் நம்ம பார்க்க போகிறோம். 1602 பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஆங்கிலேயர்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ராணி எலிசபெத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இங்கிலாந்து கவர்னர்கிட்டையும் அப்புறம் லண்டன் வர்த்தக நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு பட்டயம் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்னா 1600 டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு பட்டயம் கொடுக்குறாங்க. என்ன பட்டயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கிழக்கு நாடுகள் கூட நீங்கள் வந்து வணிகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பட்டயம் பார்த்தீங்க, அந்த பட்டயம் கொடுக்கப்பட்ட அந்த லண்டன் வர்த்தக நிறுவனம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் இருந்தார் மற்றும் 24 இயக்குநர்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு கவர்னரும் 24 இயக்குனரும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் போய் கிழக்கு நாடுகள் கூட வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 1608 ஸோ 1600 கொடுத்தாலும் 1608 நம்ம ஜஹாங்கீர் அவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு. ஸோ வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றிலாம் ஜஹாங்கீருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் சூரத் நகரில் வணிகம் பண்ணுறதுக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் சூரத் நகரை வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஜஹாங்கீர் அவருக்கு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க வந்து எவ்வளோ தரமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம முகலாயரான ஜஹாங்கீர் மன்னருக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஏமாற்றத்தோடு போனதை தாங்கிக்க முடியாமல் நாங்கள் கெத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் கூட கடற்படையில் ஈடுபடுறாங்க, கடற்படை போரில் ஈடுபடுறாங்க. அதாவது இந்த சூரத் நகரில் வணிக மையம் அமைக்க சொல்லி கேட்டு வந்தார் இல்லையா வில்லியம் ஹாக்கின்ஸ்.
மார்டின்ஸு. ஸோ அதை வந்து ஜஹாங்கீர் மறுத்துட்டார். அதை மறுக்கிறதுக்கு போர்ச்சுகீசியர்களும் ஒரு காரணம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள், நீங்கள் எப்படி நீ தான் தலையிட்ட அவங்கள வந்து கலைச்சுட்ட, அதனால் நான் வந்து ஒன்று அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போர்ச்சுகீசியரை வந்து கடற்படை போர் மூலயமா தாக்குறாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள். அதில் ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீசிய கடற்படையை தோக்கடிச்சிடுறாரு. ஸோ இது வந்து ஜஹாங்கீருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஜஹாங்கீர் வந்து ஓகே நீங்களும் ஒரு நல்ல பெரிய இடம்தான், பெரிய ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஜஹாங்கீர்கிட்ட ஒரு தரத்தை நிர்ணயித்த மாதிரி அந்த தாமஸ் பெஸ்ட் அவங்க வந்து கடற்படையில் வந்து போர்ச்சுகீஸரை தோற்கடிச்சது வந்து ஒரு தரம் நிர்ணயம் மாதிரி. ஸோ அதனால் இப்போ ஜஹாங்கீர் என்ன கொடுத்துட்டாருன்னா அனுமதி கொடுத்துட்டாரு, வணிக மையம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாரு. ஸோ சூரத்தில் 1613 வணிக மையம் வைக்கிறாங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1613. ஆனால் ஆங்கில கிழக்கிந்தியோட கம்பெனியோட முதல் வணிக மையம் வந்து 1611 வந்து வச்சுருவாங்க. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ வந்து சூரத் தான் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஆங்கிலேயர்களோட தலைமையகம் செயல்படுது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஒரு கடற்படை போரில் வென்றுட்டாங்க போர்ச்சுகீசியரை. ஜஹாங்கீர் கிட்ட வந்து அனுமதி வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கெத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளோட தரம் வந்து நிரூபிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்கள், 1614 கேப்டன் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் வந்து போர்ச்சுகீசியரை வந்து வென்றுட்டார். இன்னும் நிறைய இடத்துல போர் பண்ணி நிக்கோலஸ் டவுன்டன், அவர் பேர் நிக்கோலஸ் டவுன்டன், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா போர்ச்சுகீசியரை தோற்கடிச்சிட்டாரு. ஸோ இது வந்து முகலாயர் அவையில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கௌரவ மரியாதையை கொடுத்துச்சு. ஸோ இந்த மரியாதைன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் வந்து சர் தாமஸ் ரோவை அனுப்பி நீ வந்து வணிக மையம் அனுப்புறதுக்கு அவங்கக்கிட்ட ஒப்புதல்லாம் கேளு, அவங்க கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சர் தாமஸ் ரோ இப்போ வந்து 1615 வராரு, வணிக மையம் அமைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு ஜஹாங்கீர் அவைக்கு. ஸோ சர் தாமஸ் ரோ வந்து 3 வருஷம் வந்து இங்கே நம்மளோட இந்தியாவில் தங்கியிருக்காரு. 3வது வருஷம் அவர் கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்கள் எல்லாத்தையும் அமைச்சிட்டு அவர் வந்து போயிடுறாரு. சர் தாமஸ் ரோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, 3 வருஷம் இருந்ததுக்கான வேலை போகும்போது அவர் 3 இடத்துல வணிக மையம் வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இங்கே தான் விஷயம், ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதல் வணிக மையம் அவங்க வந்து ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கடலை மசூலிப்பட்டினத்தில் நிறுவிட்டாங்க. ஸோ 1611 இது நடந்துருச்சு. ஆனால் ஜஹாங்கீர் கொடுத்த பர்மிஷனுக்கு சூரத்தில் வச்ச வணிக மையம் வந்து 1613. ஆனால் அதுக்கு முன்னாடியே மசூலிப்பட்டினத்தில் 1611 ஒரு வணிக மையம் நிறுவிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இந்த மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது கோல்கொண்டா அரசோட ஒரு முக்கியமான துறைமுகமாக. ஸோ கோல்கொண்டா அப்படிங்கிறது மராத்தியர்கள் நம்ம பார்த்துருப்போம். மராத்தியர் அவங்களோட வம்சத்தில் ஒரு வம்சத்தோட சிந்தியா வம்சத்தோட அந்த பெரிய இடம் தான் கோல்கொண்டா. ஸோ அந்த அரசோட முக்கியமான துறைமுகம் தான் மசூலிப்பட்டினம். ஸோ 1639 இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர், ஸோ பிரான்சிஸ் டே ஆங்கில வணிகர், இவர் வந்து தளபதி கிடையாது, ஆளுநர் கிடையாது, யாரும் கிடையாது, ஒரு வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர்கிட்டருந்து ஒரு இடத்த குத்தகைக்கு வாங்குறாரு. எதுக்காக? வணிகம் பண்ணுறதுக்காக. அந்த இடம்தான் மெட்ராஸ், நம்மளோட சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திரகிரி மன்னர்கிட்ட இருந்து சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து பிரான்சிஸ் டே ஆங்கிலேய வணிகர் குத்தகைக்கு வாங்கின இடம் தான் நம்மளுடைய சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டையை அங்கே தான் கட்டுது. ஸோ அதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய அதிகார மையமாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட முழுமையான தலைமையிடமாகவே அதுதான் விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரான்சிஸ் டேவும் சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர் ஸோ எப்போ இவங்க குத்தகைக்கு வாங்கினாங்கன்னா 1639. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ். ஸோ 2ஆம் சார்லஸ் வந்து போர்ச்சுகீசிய இளவரசி. ஸோ இங்கிலாந்து மன்னர் வந்து போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரினை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்காக போர்ச்சுகீசியர் அவங்க மாமனார் போர்ச்சுகீஸ் இளவரசியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா
பம்பாய் அப்படிங்கிற பிளேஸை வந்து சீதனமாக கொடுக்குறாங்க. யாருக்காக? 2ஆம் சார்லஸ்க்கு சீதனமாக கொடுக்குறாங்க. ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இப்போ என்ன பண்ணுச்சு? ஸோ இங்கிலாந்துக்கிட்ட பம்பாய் வந்துடுச்சா? ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுச்சு? உள்ளே புந்து 1668 வருஷத்துக்கு அந்த இடத்துக்கு 10 பவுண்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த குத்தகைக்கு வாங்கிக்கிறாங்க. பம்பாயும் இப்போ வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குத்தகை எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து குத்தகைக்கு எடுத்துருச்சு. ஸோ பம்பாய் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஆண்டு 1668னா சென்னை வந்து 1639. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறதையும் 2ஆம் சார்லஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு முக்கியமான இடம் கொல்கத்தாவை பற்றி பார்க்க போகிறோம். 1690 ஸோ படிப்படியாக வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடமா ஆங்கிலேயர்கள் வந்து பிடிச்சிட்டே வந்திருக்காங்க. 1690 சுதாநுதி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் வந்து ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கோட்டையை வர்த்தக மையம் அமைச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் தான். ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவர் வந்து சுதாநுதி அப்படிங்கிற பிளேஸில் 1690 வந்து ஒரு வர்த்தக மையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சுதாநுதி பிளேஸை சுற்றி இருக்கிற இடம் வந்து காளிகட்டம் மற்றும் கோவிந்தபூர். இந்த சுதாநுதிங்கிறது ஒரு கிராமம், காளிகட்டம்ங்கிறது ஒரு கிராமம், கோவிந்தபூர் அப்படிங்கிறது ஒரு கிராமம். இந்த 3 கிராமத்துக்கும் ஜமீன்தாரி உரிமையை வந்து இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எப்படியோ வாங்கிடுச்சு. ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்த 3 கிராமத்தோட ஜமீன்தாரி உரிமையை வாங்கிட்டு அந்த 3 கிராமங்களும் தான் பின்னால் கொல்கத்தா நகரமாக வளர்ச்சி அடைஞ்சுதான். ஸோ இந்த 3 கிராமங்களும் தான் இப்போ இருக்கிற கொல்கத்தா சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுதாநுதியில் அந்த சுதாநதிங்கிற மெயின் பிளேஸில் கட்டப்பட்ட கோட்டை தான் வில்லியம் கோட்டை. ஸோ வில்லியம் கோட்டைக்கு வில்லியம் கோட்டைன்னு பேர் வச்ச வருஷம் வந்து 1700. சுதாநதியில் அந்த கோட்டை கட்டப்பட்ட வருடம் வந்து 1696. ஸோ 4 வருஷம் கழிச்சு தான் பேர் வச்சுருக்காங்க போல். 1696 அந்த சுதாநதிங்கிற பிளேஸில் தான் கோட்டை கட்டியிருக்காங்க. ஸோ 3 கிராமம் சேர்ந்தது தான் அந்த கொல்கத்தா நகரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து அடுத்தடுத்து பிளாசி போர், பக்சார் போர்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் மராத்தியர்கள் வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கர்நாடக போர்கள் மராத்தியர்கள் கூட நடக்கும். இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களை ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு இந்தியாவில். மராத்தியர்களோட அதிகாரம் வந்து குறைஞ்சி போய் ஆங்கிலேயர்கள் வளர்ந்துட்டாங்க அந்த டைமில் தான். ஸோ பிளாசி போர், பக்சார் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியா வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. 1858 வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. 1858க்கு அப்புறம் டைரெக்டாக இங்கிலாந்து அரசே, ஆங்கில அரசே வந்து நேரடி கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவை. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவோட கதை, ஆங்கிலேயர்களோட கதை. ஸோ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டேனியர்கள். ஸோ ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் ஃபஸ்ட்டு எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க? 1602. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் 1608 வந்தாங்க. ஸோ வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் அரியணைக்கு வருவார். ஸோ அதே மாதிரி டேனியர்கள் பார்த்திங்கன்னா 1616 வருவாங்க. ஸோ டேனியர் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ ஆங்கிலேயர்கள் எப்படி இங்கிலாந்தோ, டச்சுக்காரர்கள் எப்படி நெதர்லாந்தோ, அதேமாதிரி போர்ச்சுகீசியர்கள் எப்படி போர்ச்சுகலோ, அதே மாதிரி டேனியர்கள் வந்து டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் தான் டேனியர்கள். ஸோ இது எல்லாமே ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய நாடு. ஸோ 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1616 மார்ச் 17 ஒரு பட்டயம், ஸோ கிழக்கு நாடுகள் கூட நம்ம வர்த்தகம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டயம் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 1616 பட்டயம் அந்த கம்பெனி உருவாகி 1620 தரங்கம்பாடிங்கிறது அப்போ தமிழ்நாடாம். ஸோ தமிழ்நாடு தான் தரங்கம்பாடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடையும் 1676 ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ டேனியர்கள் அப்போ ஃபஸ்ட்டு வணிகம் பண்ணது தமிழ்நாட்டில் தான் போல். 1620 மற்றும் 76 பார்த்தீங்கன்னா செராம்பூர் அப்படின்னு வங்காளத்தை சொல்லியிருக்காங்க. தரங்கம்பாடிங்கிறது தமிழ்நாடு, செராம்பூருங்கிறது வங்காளம். இந்த 2 இடத்துலையும் வந்து டேனியர்கள் குடியேற்றம் நிறுவி ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ஆங்கிலேயர்கள் இவங்க வந்து இவங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1845 டேனியர்கள் தங்களுடைய முழு குடியேற்றத்தையும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கீழே விட்டுட்டு போயிட்டாங்களாம்.
ஸோ அவ்வளோதான், கடைசியாக ஸ்டாண்டு பண்ணவங்க வந்து ஆங்கிலேயர்கள். நம்ம அடுத்தது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தரங்கம்பாடியில் டேனியர்கள் வந்து எப்படி தரங்கம்பாடியை கூப்பிட்டாங்க அப்படின்னா டான்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லி தரங்கம்பாடியை வந்து டேனியர்களை அழைச்சாங்களாம். சீகன் பால்கோ என்பவர் டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். ஸோ அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினாராம். ஸோ டென்மார்க்கின் அரசர் வந்து இந்தியாவிற்கு யார் அனுப்புனாங்க? சீகன் பால்கு. இந்த சீகன் பால்கு வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அச்சுக்கூடம் வந்து போர்ச்சுகீசியர்களோட காலத்திலே வந்துருச்சு. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் ரொம்ப லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 1610-20 எப்படியோ வந்துட்டாங்க டேனியர்கள் வரைக்கும். பிரெஞ்சுக்காரர்கள் எப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1664. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் ஃப்ரான்ஸ் தான் அவங்களுடைய நாடுப்பா. அடுத்தது 1664 இவங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கி அதுக்கு கீழே வந்து இங்கே வந்து வணிகம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிற்கு வருகை தந்த பிரெஞ்சு நாடுகளில் அதாவது ஐரோப்பிய நாடுகள்லையே கடைசியாக வந்தது ஃப்ரான்ஸ் தானா. ஸோ நாமளே படிக்கும்போதே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க போர்ச்சுகீசர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்தது வந்து ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனியர்கள், அடுத்து கடைசியாக தான் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருக்காங்க 1664. ஸோ இதுக்கு வந்து யார் காரணம்? கால்ஃப்ரெட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ கரோன் என்பவர் தான் சூரத்தில் முதல் வணிக மையம், பிரெஞ்சின் முதல் வணிக மையத்தை சூரத்தில் அமைச்சிருக்காரு. ஸோ இரண்டாவது வணிக மையம் வந்து மசூலிப்பட்டினம். இவங்களும் ஆங்கிலேயர்கள் மாதிரியே முதல் வணிக மையம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு முதல் வணிக மையம் வந்து மசூலிப்பட்டினம், கோல்கொண்டாவோட ஒரு முக்கியமான துறைமுகத்தில் அமையும். அடுத்தது தான் சூரத்தில் வைப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டே சூரத்தில் வச்சிட்டாங்க, அடுத்தது வந்து மசூலிப்பட்டினத்தில் வைக்கிறாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோட்டைகள்லாம் கட்டணும் இல்லையா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷெர்கான் லோடி, பிஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடி. ஸோ லோடி வம்சத்தில் லோடிலாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ ஷெர்கான் லோடி அவங்கக்கிட்ட வந்து பாண்டிச்சேரி அந்த பகுதியை வந்து ஒரு மானியம் கொடுத்து வாங்குறாங்க. அந்த ஷெர்கான் லோடிக்கு ஒரு விலை கொடுத்து மானியம் கொடுத்து இந்த பாண்டிச்சேரி பகுதியை வந்து பிரெஞ்சு குடியேற்ற பகுதியாக வாங்குறாங்க. ஸோ அங்கே தான் பிரெஞ்சு வந்து ஒரு வளமான குடியேற்றமாக கடைசி வரைக்கும் இருந்துச்சாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெஞ்சு குடியேற்ற பகுதியில் வந்து பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற கோட்டையை வந்து பிரான்ஸ்காய் மார்ட்டின் அப்படிங்கிறவர் கட்டினாரா. ஸோ செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டினவர் யாருன்னா பிரான்காய்ஸ் மார்ட்டின். அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் சந்திரநாகூர் அப்படிங்கிற நகரம் நிர்ணயிச்சாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். ஸோ கொல்கத்தாவில் சந்திரநாகூர் நகரம் நியமித்தவங்களும் பிரெஞ்சுக்காரர்கள் தான். அது வந்து 1673. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் பற்றியும் அதிகமாக கொடுக்கல. ஸோ இதில் பிரெஞ்சுக்காரர்கள் எங்கெங்கே வணிக மையங்கள்லாம் அமைச்சாங்கன்னா மாஹி, காரைக்கால், பாலசோர், காசிம் பஜார் இந்த மாதிரி இடங்கள்லாம் வணிக மையங்கள் அமைச்சாங்களாம். அதுக்கப்புறம் பிரெஞ்சோட ஆளுநராக அதில் தலை சிறந்தவராக டியூப்ளேவை சொல்கிறாங்க. பிரெஞ்சில் அமைக்கப்பட்ட ஆளுநர்கள்லேயே தலை சிறந்தவராக டியூப்ளேவை சொல்கிறாங்க. அவருக்கு பின்னர் டூமாஸ் அப்படிங்கிறவர் வந்து அமைக்கப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட பிரெஞ்சு இதை முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுமான்ல ஸ்வீடன் நாட்டுக்காரங்களும் ஐரோப்பாவை செய்த ஸ்வீடன் நாட்டுக்காரங்களும் நம்ம ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் விடலை. ஸோ 1731 வந்திருக்காங்க. ஜோதன்பர்க் என்பவர் வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஏற்கனவே இங்கேயே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள விடலை யாரும். ஸோ முடிவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள் வந்து டச்சுக்காரர்களால் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து டச்சுக்காரர்களால் வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்படுறாங்க. ஸோ ஆனால் போர்ச்சுகீசியர்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாகவே இருந்தாங்க. இந்த மாதிரி வணிகம், இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கடல் வழிலாம் கண்டுபிடிச்சி வந்தவங்கெல்லாம் அவங்க தான். ஸோ அது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐரோப்பிய நாடுகளுடன் வந்து
இந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஏன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க. ஸோ எதுக்கு வந்தாங்க? வணிகம் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் வணிகம் பண்ணுறதை விட்டுட்டு ஆங்கிலேயர்கள் கூட போர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இவங்களை ஆங்கிலேயர்கள் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு அவங்க நல்லா வணிகமும் பண்ணிட்டு போரும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கே எப்படி பிரெஞ்சு ஆங்கில போர் இந்தியாவில் நடந்துட்டுருக்கோ அதே மாதிரி ஐரோப்பாவில் அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதன்படி பல உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மராத்தியர்களில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப புரியும். ஸோ ஆங்கிலேயர் வந்து கடைசி வரைக்கும் இங்கே ஸ்டாண்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து அங்கே ஐரோப்பாவில் ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க வெற்றிக்காக. ஸோ அந்த வெற்றி தான் இந்தியாவிலையும் பிரதிபலிச்சுது அப்படின்னு சொல்லி இதோட முடிவுரையை முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மீளப்பார்வையும் பார்த்தலாம். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் என்னன்னு பார்த்தோம், ஆனந்தரங்கம். ஸோ இவர் யாருன்னா 1700களில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு ஆட்சி பகுதியில் வந்து பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக இவர் இருந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட ஆவண காப்பகம் வந்து நியூடெல்லியில் இருக்குது. அதுதான் ஆசியாவிலே மிகப்பெரிய ஆவண காப்பகம். ஸோ அடுத்தது போர்ச்சுகீஸ் இளவரசர் மாலுமி ஹென்றி. ஸோ மாலுமி ஹென்ரியை நான் மறக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு பாரதியார் மாதிரி அங்கே அப்படி சொல்லப்போனால் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க லைன்ஸு. ஸோ அவர் எப்படி வந்து விடுதலைக்காக முழக்கமிட்டாரோ அந்த மாதிரி நாமளும் வணிகம் பண்ணணும்னு முழக்கமிட்டவர் தான் மாலுமி ஹென்றி. அடுத்து ஃப்ரான்சிஸ் டி அல்மேடா. இவர் தான் வந்து நீல நிற கொள்கையை ஃபாலோ பண்ணவர். ஸோ நீல நிற கொள்கையை ஃபாலோ பண்ணி அரேபிய நாடுகள் கூட தேவையில்லாமல் பிரச்சனை அவருக்கே தெரியாமல் வந்துருச்சு அவரை சுற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எப்போ அனுமதி கொடுத்தாருன்னா 1613 தான், அதுவும் சூரத்தில். அடுத்தது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கால்ஃபெட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த உருவாக்கம், அந்த ஆண்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க முதல் வணிக மையம் எங்கே நிறுவினாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.